திருப்பூரில் ஒரு ஏற்றுமதி நிறுவனம் அடிமட்டத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தாங்க. பல இடங்களில் ஃபேக்ட்ரி போட்டாங்க. குறிப்பாக மும்பை மாதிரியான இடங்களில் ஃபேக்ட்ரி போட்டாங்க. அதுக்கடுத்து இந்தியாவுக்கு வெளியிலையும் அவங்க ஆஃபீஸ் இருந்தது. குறிப்பாக பங்களாதேஷில் யூனிட் இருந்தது, ஸ்ரீலங்காவில் யூனிட் இருந்தது. அந்த அளவுக்கு வளர்ந்தாங்க. ஸோ ஹெட் ஆஃபீஸ் மும்பைக்கு மாற்றிட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. திருப்பூரை ஒரு மேனேஜர் பார்த்துக்கிட்டாரு. அந்த சமயத்தில் அந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் வந்தது. 1000 டிஷர்ட் ஆர்டரு. இதனோட பேக்கிங் மெத்தட் எப்படின்றத பையர் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காரு. ஒரு பாக்ஸில் 10 டிஷர்ட்டு, அதே மாதிரி 100 பாக்ஸ் வேணும், மொத்தம் 1000 டிஷர்ட் அப்படின்றதான் பையர் கொடுத்த கால்குலேஷன். அதை டீட்டெயிலாக ஆர்டர் ஷீட்டில் கொடுத்துருக்கிறாரு. இந்த திருப்பூர் மேனேஜர் என்ன பண்ணார், ஸ்பேஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டார். ஆக்சுவலாக இந்த கண்டெய்னரில் நம்ம ஸ்பேஸ் ஆக்குபேஷனை குறைக்கணும் அப்படின்ற ஐடியாவில் ஒரு பாக்ஸில் 100 டிஷர்ட் போட்டு வெறும் 10 பாக்ஸில் அந்த ஆர்டரை ஃபில் பண்ணி இவரே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டார். அதாவது ஒரு கம்பெனியோட முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர், ஒரு ஓனர் மாதிரியான ஒருத்தர் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறப்போ இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தவறுகள் இங்கே தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல தவறு நடந்தது அப்படின்னா திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இவரை பொறுத்தவரையில் 1000 டிஷர்ட் அனுப்பிச்சாச்சு. அதை எதுக்கு 100 பாக்ஸில் அனுப்பணும், 10 பாக்ஸில் அனுப்பிச்சிடலான்னு கொஞ்சம் பெரிய பாக்ஸாக போட்டு அவர் பாட்டு ஸ்டஃப் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்கான டிஷர்ட். ஸோ இந்த ஷிப்மெண்ட் ஆயிடுச்சு. பையர் சைடு அதனோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப கடுமையாக இருந்தது. அந்த பையர் நான் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன அனுப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப அப்படியே திட்டியே மெயில் அனுப்பிச்சிருந்தார். இந்த மாதிரி நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. நான் இந்த டிஷர்ட்டெல்லாம் அப்படியே பாக்ஸை ஓப்பன் பண்ணாமல் பல இடங்களுக்கு பிரித்து அனுப்பணும்னு பிளான் பண்ணி தான் 10 டிஷர்ட்டாக கேட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் 100 டிஷர்ட் அனுப்பிச்சிருக்கீங்க. இதை நான் எப்படி இங்கே பிரிக்கிறது, எப்படி நான் அந்த இடத்துக்கு அனுப்புறது, இது எனக்கு பெரிய அளவில் ஹேண்ட்லிங்கில் பிரச்சனை ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பையர் ஒரு நீண்ட இமெயில் அனுப்பிச்சிருந்தார். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த கம்பெனியோட ஓனருக்கு நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது புரிஞ்சுது. அது வரைக்கும் அவர் ஷிப்மெண்ட் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அதுக்கடுத்து அந்த பர்டிகுலர் ஆர்டருக்கான பேமெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பையர் கட் பண்ணிட்டார். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை செலவுகள், அதாவது அந்த ஒரு பாக்ஸில் 100 இருந்தது இல்லையா, அதை 10 மாற்றுறதுக்கான மொத்த செலவு, அதுக்கடுத்து அதில் ஏற்படக்கூடிய அந்த மேன் பவருக்கான செலவு, அப்புறம் ஒரு வேர் ஹவுஸில் வச்சு இதை ப்ராசஸ் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கான செலவுன்னு சொல்லி போட்டு தீட்டி மோர் தென் ஒரு 35% அப்படியே போயிடுச்சு. ஏன்னா வெளிநாடுகளில் இந்த மாதிரி வேலைகளுக்கு சம்பளம் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி டெபிட் போட்டு அதுக்கான பணத்தை அவர் பிடிச்சிட்டு பேலன்ஸ் தான் கொடுத்தார். ஸோ பையரை பொறுத்தவரையில் அவங்க எப்போவுமே தெளிவாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நம்மகிட்ட தான் கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்குது, இதை எந்த மாதிரி அனுப்பலாங்கிறது நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்கள், அது ஓகேயான்னு நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க தெளிவாக இருந்தாங்க அப்படின்னா கிளியர் கட்டாக கொடுத்துருவாங்க. எனக்கு இது தான் வேணும், இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை அப்படியே கண்ணை மூடிட்டு நாம் ஃபாலோ பண்ணாலே போதும். நான் பெரும்பாலும் பலருக்கும் சொல்கிறது தான், ஒரு நாட்டுக்கு ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் எடுக்கணும்னு கேட்பாங்க. அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க, பையரே சொல்லிடுவார் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட் இல்லைன்னா அவரால் கன்சைன்மெண்ட் கிளியர் பண்ண முடியாது போர்ட்டில். அதனால் அவர் அதில் ரொம்ப தெளிவாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் பையர் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்தாலும் நாம் அதை ஃபாலோ பண்ணாதனால தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால் பையர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்டு நடந்துக்கங்க. அதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக பையர்கிட்ட எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கேட்கலாம். அதுக்கு அவர் விளக்கம் கொடுப்பார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.